வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிப்ரவரி 17ஆம் தேதி நடக்கும் நடப்பு நிகழ்வை பற்றி பார்க்க போகிறோம். முழுமையாக வீடியோ பாருங்கள், கறந்து கொண்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குண்டான லிங்க் கீழே இருக்குது. 2 அடிஷனலாக சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும், அதுக்குண்டான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காம அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஎன்பிசி துளிகள். மூத்த நிர்வாக அதிகாரி பிரமத் சந்திர மோடி என்பவர் வருமானத்துறைக்கான உயர்மட்ட கொள்கை வடிவமைப்பு அமைப்பின் மத்திய நேரடி வரி வாரிய மன்றத்தின் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ரிலையன்ஸ் இன்டர்நேஷனல் தலைவருமான ஆசியாவின் மிகப்பெரிய பணக்கார நபருமான முகேஷ் அம்பானி 437 கோடி ரூபாய் நன்கொடையுடன் ஹாரூன் இந்தியன் மனிதநேய பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளார். 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் முதல் செயல்பாட்டிற்கு வந்த ரஷ்யாவின் பாரா தடகள வீரர்களின் மீதான நடவடிக்கைகள் சில நிபந்தனைகள் அடிப்படையில் சர்வதேச பாரா ஒலிம்பிக்கில் குழு தளர்த்துள்ளது. தமிழ்நாடு செய்திகள். விருதுகள் மற்றும் அங்கீகாரங்கள். தமிழ்நாடு. இந்தியாவிலே தமிழகங்கள் இந்தியாவோடு டுடே பத்திரிகை தேர்வு செய்யப்பட்ட 4 விருதுகளை வழங்கியது. அதன் பிரிவுகளான ஒட்டுமொத்த செயல்பாடு, சட்ட ஒழுங்கு, மேம்படுத்தப்பட்ட சட்ட ஒழுங்கு மற்றும் சுற்றுலா ஆகியோருக்கான கடந்த 5 வருடங்கள் 4 முறை உணவு தானிய உற்பத்தி உயர்வுக்கு இந்தியாவின் அரசின் உயர் விருதான கிருஷி கர்மன் விருது பெறப்பட்டது. பெங்களூரை சேர்ந்த பொது விவரங்கள் மையம் மற்றும் அமைப்பு சமூக பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் 2018ஆம் ஆண்டுக்கான தனது அறிக்கையில் ஆளுமையில் 2வது மாநிலமாக தமிழ்நாட்டை தேர்வு செய்தது. தேசிய செய்திகள். ரயில் வண்டி 18 என்று அறியப்படும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இந்தியாவின் முதல் நடுத்தர உயர்வேக ரயில் வண்டியாகும். இதன் துவக்க விழா 2019 ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி அன்று புதுதில்லியில் பிரதமரால் தொடங்கி வைக்கப்பட்டது. வண்டி முழுவதும் குளிர்சாத வசதி செய்யப்பட்டு இந்த சொகுசு வண்டி புதுதில்லி வாரணாசிகளையும் இணைக்கிறது. மொத்த பயணத்தை 8 மணி நேரங்களில் மொத்தம் 750 கிலோ தூரத்தை மணிக்கு 130 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் இது பூர்த்தி செய்கிறது. சுற்றுலா செய்திகள். உலக நீண்ட வளர்ச்சி மாநாடு 2019 புதுதில்லியில் இந்திய குடியரசு துணைத் தலைவரால் உலக நீடித்து வளர்ச்சி மாநாடு துவக்கி வைக்கப்பட்டது. இது ஆற்றல் மற்றும் வளங்கள் நிறுவனம் எனப்படும் தி எனர்ஜி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் டெரி நிறுவனத்தில் ஏற்படும் செய்யப்பட்டது. இது அந்நிறுவனத்தின் முக்கிய ஒரு வருடாந்திர நிகழ்வு ஆகும். மேலும் இது வளரும் நாடுகளில் உள்ள உலகளாவிய விவரங்களை மீது நடத்தப்படும் உலகின் ஒரு மாநாடாகும். 2019 மாநாட்டிற்கான கருத்துரு 2030 ஆம் ஆண்டிற்கான இலக்கை அடைத்தல், நமது வாக்குறுதியை நிறைவேற்றுதல் என்பதாகும். ஐரோப்பிய பகுதியில் தொழில்துறை சீரமைப்பு ஒரு புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தும். 300 இளைய எழுச்சியாளர்கள், தீர்க்கதரிசிகள் மற்றும் வளரும் நட்சத்திரங்கள் இப்பட்டியல் உள்ளடங்கியது. இப்பட்டியல் 10 பிரிவுகளில் இருந்து அனைவருக்கும் 30 வயதிற்குள் கீழ் அமைந்த வகையில் உள்ள 30 மேதைகளை கொண்டிருக்கும். 2019ஆம் ஆண்டில் பட்டியலில் 56 நாடுகளை சார்ந்தவர்கள் உள்ளடங்குகின்றது. அதில் 36% பெண்களாக உள்ள வகையில் ஒரு 30 மேதைகளின் பட்டியலை கொண்டிருக்கின்றது. அதில் குறிக்கப்பட்டுள்ள முக்கிய நபர்கள் ஒருவர் பிரான்சின் தேசிய கால்பந்து வீரர் ஆண்டோனி கிராஸ்மேன் ஆவார். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். புதுசாக டெலிகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்கு உண்டான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கு உண்டான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபியூச்சரில் பெட்டர் கண்டென்ட் போடுவோம். நன்றி.